ஹலோ நண்பர்களே, நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மாதா. கன்னியாகுமரி மாவட்டத்தில், ஆமாம், கன்னியாகுமரி மாவட்டம். அப்புறம் இந்த இடமும் வந்து கன்னியாகுமரியில் தான் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு மாதா கோவில். நம்ம இந்த சுனாமி டைமெல்லாம் இந்த கோவில் பக்கத்தில் எல்லாம் அலையெல்லாம் வந்தது. இது வந்து எப்படின்னா, திருவிழா என்னோட முடியுது திருவிழா. இன்னைக்கு சாயந்தரத்தோட கொடியிறக்கம் நடைபெறும். நேற்றைய நைட்டெல்லாம் சிறப்பாக பூஜைகள், இப்போ இந்த திருவிழாக்கள் எல்லாம் ரொம்ப நல்ல ஆரவாரமாக நடந்தது. இப்போ என்னென்னா மதிய வேலையானனால பொதுமக்கள் வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. இப்போ ஒன்று ஒன்றா சிம்பிளாக வந்துட்டுருக்காங்க, அவ்வளோதான். சரியா? அப்போ இது நான் எதுக்காக பதிவு போடுறேன்னா, உலகம் வந்து இப்போ ரொம்ப பெருசு. அப்போ உலகத்துலேருந்து பல மூலைகள்லேருந்தும் பல மக்கள் வந்து பல ஊர்களை வந்து தெரியாது. அப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள இந்த ஏரியா வந்து தெரியாத மக்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா வந்து பார்க்கக்குள்ள வசதி வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்காது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து வந்து பார்க்கக்குள்ள வசதி வாய்ப்புகள் இருக்காது, டைம் இருக்காது. அதனால் எங்கள் ஊரில் உள்ள வீடியோ நிகழ்ச்சிகள், அப்புறம் இந்த கோவில் திருவிழா நிகழ்ச்சிகள்லாம் நான் வந்து பொதுமக்கள் நீங்கள் பார்ப்பதற்காக நான் வந்து என்னுடைய சேனலில் இதெல்லாம் வீடியோ பண்ணி நான் உங்களுக்கு போடுவேன். சரியா? எனக்கு வந்து ஆதரவு தாங்க. சரியா? ஓகே. இந்த சர்ச்சு வந்து நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். சரியா? லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை எனக்கு பண்ணுங்கள். சரியா? எங்கள் கன்னியாகுமரியில் உள்ள சர்ச்சு எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள். இது வந்து ஆதி காலத்தில் உள்ள கோவில்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆதி காலத்தில் உள்ள கோவில்னா இதை வந்து பொதுமக்கள் இந்த ஊரில் உள்ள பொதுமக்கள் வந்து சிறப்பான முறையில் பாதுகாத்து பராமரித்து நல்லபடியாக வந்து இந்நாள் வரைக்கும் திருவிழாக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். பாருங்கள், இது வந்து இயேசுவினுடைய சின்ன ஒரு பார்த்தீங்களா, வானத்தை முட்டும் அளவுக்கு வந்து கொடிமரம் அனுப்பி நிகழ்ச்சி நடந்திருக்கு. அதில் உள்ள ஸ்டேஜ் மேடை பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த ஆலயத்தினுடைய கோபுரம் வந்து வெண்ணெய் தோடு முட்டும் அளவிற்கு வந்து உயர்ந்து காட்சியளிக்கிறது. கொடிமரம் காற்றில் எவ்வளவு அழகாக செய்கிறது பார்த்தீங்களா. இந்த மாலை ஒரு 6 மணி அளவில் இந்த கொடியானது
நடைபெறும். முடிஞ்சால் நான் அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு காண்பதற்கு நான் போடுகிறேன் என்னுடைய சேனலில். பார்த்தீங்களா, பழைய காலத்து முன்னோர்கள் வந்து இந்த தலைமுறைக்காக எவ்வளோ அழகாக ஆலயத்தை கட்டி சென்றிருக்கிறார்கள் பார்த்தீங்களா. இதான் கோயிலுடைய சைடு ஒரு பக்க தோற்றம். இது தோற்றம் எப்படி இருக்குன்னா, வேளாங்கண்ணி மாதா கோவில், நம்ம வேளாங்கண்ணியில் இருக்குல்ல அந்த மாதா கோவிலுடைய ஒரு அதன் ஒரு சாயல் போல இருக்கிறது. பாருங்கள், அந்த கோபுரங்கள்லாம் எவ்வளோ அழகாக, எவ்வளோ அற்புதமாக முன்னோர்கள் இந்த தலைமுறைக்காக பாடுபட்டு கட்டி இருக்கார்கள். பாருங்கள், அவர்களுக்கெல்லாம் நாம் நன்றி கூறுவதற்கு கடமைப்பட்டு இருக்கோம். நைட் வந்துட்டு தான் நல்லா இருக்குது. நைட் இந்த சீரியல் ஒளி விளக்குகள் எல்லாம் அற்புதமான முறையில் காணலாம். இது வந்து உள்ள பாருங்க, வாசல் எப்படி இருக்கும். மறுபடியும் ஒருமுறை காமிக்கிறேன். இதனுடைய சொற்பங்கள், சிறுபங்கள் அண்டு மாடல்கள் எல்லாம் பாருங்கள்.